இன்னொரு விஷயம் செம்ம கான்ட்ரவர்சியான விஷயம். சொல்லுங்க. இது என்னன்னா வினோத் வந்து விமென் கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பா நடந்திருக்காங்க அப்படின்ட்டு நேத்து திவ்யா சோஷியல் மீடியா சொல்லியிருந்தாங்க ஆமா அதெல்லாம். நிறைய பேர் சோஷியல் மீடியா கட் பண்ணியும் போடுறாங்க. அந்த வந்து ஒரு ஹாரபிளான ஒரு மியூசிக்லாம் வேற போட்டு போடுறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க ஒய்ஃப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா அவங்களும் சோஷியல் மீடியா பார்த்துருப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. எங்க இத்தனை வருஷமா பாரு இந்த 50 நாள் 65 நாள் இதுல வந்து அவரோட கேரக்டரை யாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே. எங்களுக்கு தெரியும் சின்னதுலேருந்து எனக்கு 22 வயசு 20 வயசு ஆகுது. நான் வந்து சின்னதுலேருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாமா அப்படி கிடையாது. இப்போ அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் விஷயம் கூட அவங்க சொன்னாங்கல்ல, எல்லாரும் அவர் இருக்காரு அப்படின்னு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு தானே போறாரு. அவரே சொல்லியிருக்காரு, லேடிஸ்க்கு எப்படி இருக்குமோ தெரியல எழுந்தவொடனே. அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. எப்படி இருக்குமோ தெரியல அவங்களோட இஷ்யூஸு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும் அது. யாருக்கிட்ட தப்பாக நடந்துக்கினாரு எதனா சொல்ல முடியுமா?